in the sense இப்போ இவர் படம் சின்னதா இருக்கு, போயிட்டு ரீசைஸ் போட்டோன்னா பிக்சல் எவ்வளோ இருக்கு பாருங்க, 129/97. நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா பிக்சல் வந்து 300 இருக்கணும் அட்லீஸ்ட். நெட்டுக்கு யூஸ் பண்றீங்கன்னா இது பரவாயில்ல, போதும். பேப்பர்ல பிரிண்ட் பண்ண போறீங்கன்னா அட்லீஸ்ட் 300 பிக்சல்ஸ் இருக்கணும். ஸோ 300 பிக்சல்ஸ் போடுறேன். இது கம்மியா இருக்கு, அப்ப நான் இதை கொஞ்சம் ஜாஸ்தி பண்றேன். பண்ணிட்டு கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா வருதா முதல்ல இருந்ததுக்கு? இப்ப நான் அதை திருப்பி சேவ் பண்ணனா குவாலிட்டி நல்லா வரும். இது பெயிண்ட். இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீயா இருக்கு. இந்த ப்ரோக்ராம் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். செந்தில்குமார் ஐயா, நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? புவனா அருள் மேடம், நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்ல, இந்த ஆப்ஷன் பண்ணதில்ல. இது வரைக்கும் பண்ணது இல்லைங்களா? சத்யா மேடம் பண்ணது இல்லையா? யாரு யாரு? மாரீஸ்வரி மேடம், நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லை, பண்ணிருக்கீங்களா நீங்க? சோஃபியா மேடம், நீங்க பண்ணிருக்கீங்களா? இவங்கெல்லாம் வகுப்புல இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, நீங்க பண்ணிருக்கீங்க, பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பெயிண்ட் யூஸ் பண்றேன் மேம், யூஸ் பண்ணிருக்கேன் மேம். பண்ணிருக்கீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அதுல தான் மேம் யூஸ் பண்ணி போடுவேன் மேம். இப்ப ஸ்கிரீன்ஷாட்லயே நீங்க வந்து நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்திருக்கீங்களா? ஒரு சில ஆப்ஷன்ஸ் பயன்படுத்தியிருக்கேன் மேம். ஆனா மற்றது நீங்க இந்த போட்டோ இது பண்ணி அதுக்கு இது பண்ணீங்கல்ல மேம், அது பயன்படுத்தினது இல்லை மேம். நான் பெரும்பான்மையா அதை வந்து அந்த கிராஃப்ட் பண்றதுக்கு மட்டும்தான் பெரும்பான்மையா வந்து யூஸ் பண்ணுவேன் மேம். மற்றபடி அதுல டிசைன் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன் மேம். போட்டோஷாப்ல பண்ணுவீங்க கரெக்டா? இல்ல மேம், இதுல கிராப் பண்ணி அப்படியே அதுல போய் பேஸ்ட் பண்ணிடுவேன் மேம். எடுத்து போட்டுருவீங்க. அதாவது நீங்க பிரிண்ட்டுக்கு பண்றீங்கன்னா அதுக்கு 300 டிஸ்ப்ளே இருக்கும் ஓரளவாது. ஸோ எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றது பார்த்துக்கோங்க. கலைவாணி மேடம், கலைவாணி மேடம் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்களா? நான் இந்த மாதிரி இது நான் பயன்படுத்தினது இல்லை மேம். வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ல பார்த்தா மேம், வேர்ட்ல வந்து இன்சர்ட்ல வந்து சேவ்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, நான் அதுல தான் மேம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் இன்விடேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணனும்னா அது வந்து எல்லா இதுலயும் இருக்கும். இன்சர்ட்னு போய் பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் ஆமா 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 மேம். தெரியுதுல நான் காமிக்கிறது? தெரியுது மேம். காமிக்கிறது இதுதான் எல்லா இதுலயுமே இருக்கு, சரிங்களா? வேர்ட்ல பண்றதோட பெயிண்ட்ல பண்ணலாம், இல்லாட்டி பவர் பாயிண்ட்ல பண்ணலாம். ஏன்னா வேர்ட்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்க ஏதாவது ஷேப் போடணும் அப்படின்னும் போது டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு போட்டாதான் ஈஸியா இருக்கும். ஆனா பவர் பாயிண்ட்ல பெயிண்ட்ல போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை இமேஜா சேவ் பண்ணலாம். இப்ப நீங்க புக் எழுதுறீங்கன்னு வைங்களேன். எஸ் மேம். புக் எழுதுறீங்க, புக்கு பிரிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னும் போது பிக்சர்ஸ் வந்து அந்த மாதிரி 300 dpi சேர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்துறதுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் போதும் ஒண்ணு, சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் 365ல ஐகான்ஸ்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் மைக்ரோசாஃப்ட் 365 வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் புள்ளியில வரையப்பட்ட சின்ன சின்ன படங்கள். அப்ப இந்த பட்டன் எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து ஆக்சுவலா இந்த புள்ளியில வரையப்பட்ட படம்ன்றதுனால இது எஸ்விஜி படம். இது ஆஃபீஸ் 365ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, மற்ற இதுல இல்ல. ஆனா
இந்த மாதிரி ஒரு படத்தை ஷேப்ஸ் வச்சு உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு நம்மளால பண்ண முடியுமா? ஷேப் அவுட்லைன், சின்ன சின்ன ஷேப்ஸ், ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். கண்ட்ரோல் அமுக்குனீங்கன்னா ஒரே சர்க்கிள் திருப்பி வரைய வேண்டியதுல வரைஞ்சிட்டோமா? இத வந்து நம்ம குரூப் பண்ணி கண்ட்ரோல் ஜி, இங்க மேல பாருங்க, நீங்க படத்தை எடுத்தோடனே என்னென்ன வருது, அலைன், குரூப் எல்லாமே வருதா? இது ஒரு பொசிஷன்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதையே நீங்க பிக்சரா சேவ் பண்ணலாம். சேவ் அஸ் பிக்சர் அப்படின்னா என்னென்ன ஃபார்மேட்ல வருது, பிஎன்ஜி, டிஃப், ஜேபெக் எல்லாமே கிடைக்குது. ஈவன் எஸ்விஜியா பண்ணலாம். சரிங்களா? எஸ்விஜியா பண்ணா இல்லஸ்ட்ரேட்டர், இங்க்ஸ்கேப் அந்த மாதிரி போட்டோஸ்ல நம்ம பண்ண முடியும். இந்த ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்றோம் இல்லையா, அது சம்டைம்ஸ் பவர் பாயிண்ட்ல கேட்டோன்னு கிடைக்கும், சம்டைம்ஸ் அது கொஞ்சம் முரண்டு பண்ணும், காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பொறுமையோட நீங்க வந்து பவர் பாயிண்ட்ல பண்ணணும். சரிங்களா? அடுத்து எல்லாருக்கும் போட்டோஷாப் வேணும் அப்படின்றது ஒரு இது. நான் இது வந்து இன்னைக்கு காலையில காட்ட முடியல, அதனால உங்களுக்கு காட்டுறேன். பிக்சல் எடிட்டர் அப்படின்னு ஒரு இது இருக்கு. பிக்சல் எடிட்டர் இது வந்து கூகுளோட இதை போட்டிருப்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க, PIXLR. இது வந்து ஃப்ரீ. ரொம்ப இதா வேணும்னா தான் காசு, இல்லாட்டி இது ஃப்ரீ. லான்ச் பிக்சல் ஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும், உங்களோட இமேஜை நீங்கள் கொண்டு வரலாம். இது அமைக்க உங்கள் இமேஜை கொண்டு வரலாம். கிரியேட் நியூ ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா தெரியுதுங்களா? போட்டோஷாப்ல இருக்கிற எல்லா டூல்ஸும் இருக்கு. நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், மங்கல் பண்ணலாம், கிராப் பண்ணலாம், கட் பண்ணலாம். பேசிக்கா ஒரு குட்டி போட்டோஷாப்னு போய் நாம வாங்க தேவையே இல்லை. பிக்சர் எடிட்டர் இது வந்து நீங்க அங்க போனீங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதுல சேர்த்துட்டு சொல்லிக்கிறோம். சேர்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்க பிக்சர்ஸை நீங்க கொண்டு வந்து, இப்ப நீங்க குடைவரை கோயில் பண்றீங்க, இல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி பண்றீங்கன்னா கேப்ஷன்ஸ் கொடுக்கலாம். உங்களோட இது எல்லாமே டெக்ஸ்ட் மாதிரி பண்ணலாம். இதே வேலையை நீங்க பெயிண்ட்லயும் பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். ஆனா இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெயிண்டோட கொஞ்சம் நிறைய குவாலிட்டி கிடைக்கும். பாத்தீங்களா? போட்டோஷாப்புக்கு நம்ம போகவே தேவையில்லை. போட்டோஷாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைனர் தேடி போகவே தேவையில்லை. இதுவும் காலையில வகுப்புல காட்டுறது.
அடுத்து என்னோட என்னன்னா கூகுள் டிரா. என்னோட திரை தெரியுதுல்ல? ஹலோ, தெரியுதுங்கம்மா. சரி. திரை தெரியுது. ஃபைல் நியூ போய் கூகுள் டிராயிங்ஸ். இந்த திரை இப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க என்ன உருவாக்குனாலும் பேக்ரவுண்டு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதுலயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்ல, ஷேப்ஸ் இருக்கு. பவர் பாயிண்ட்ல இருக்க மாதிரி தான், வேர்ட்ல இருக்க மாதிரி தான், பெயிண்ட்ல இருக்க மாதிரி தான். பிக்சர் வந்து நீங்க கூகுள்ல இருந்து தேடலாம். கூகுள் திரும்ப சர்ச் தி இமேஜ் அப்படின்னு வருது இல்லையா? லைசன்ஸ் இருந்தாதான் கூகுள் வந்து உங்களை பார்க்க வரும். சரியா? உங்களுக்கு அதுல லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசன்ஸ் இருந்தாதான் பார்க்க விடும், பார்த்து போட விடும். தட் மீன்ஸ் கண்டபடி எல்லாத்தையும் நெட்ல பார்த்து தேடி காப்பி பண்ணி போடக்கூடாது. போட்டீங்கன்னா கூகுள் உங்களை ஒரு தவறானவரா அடையாளம் காட்டும். இந்த சாஃப்ட்வேர்ல நியூவா பண்ணலாம், டவுன்லோட் பண்றது பாருங்க. பிடிஎஃப் பண்ணலாம், ஜெபிஇஜி பண்ணலாம், பிஎன்ஜி பண்ணலாம், திருப்பி ஸ்கேலபிள் வெக்டர் கிராபிக்ஸா பண்ணலாம். பப்ளிஷ் டு த வெப், நேரா நீங்க அப்படியே டைரக்டா போயிடலாம். வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இமெயிலா அனுப்பலாம். என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு வரையலாம். காலையில காளியானந்தன் மேடம் ஒரு லேடி எப்படி வரையுதுன்னு கேட்டாங்க. ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரையலாம்? மேம் புத்தகம். ஓகே, எனக்கு ஆஃப் ஹேண்ட் புத்தகம் தெரியாது. ஆனா இங்க பாருங்க, நான் என்ன பண்ணுவேன், முதல்ல நெட்ல போய் புத்தகம் எப்படி இருக்குன்னு புத்தகம் பார்க்கலாமா? புக் PNG இமேஜஸ். இந்த புக் வரையலாமா? இது நான் வரைகிற மாதிரி ஈஸியா இருக்குமா? வரையலாம் மேம். வரையலாமா? வரையலாம் மேம். காப்பி பண்ணிக்கிறேன் நான். காப்பி இமேஜ். பாருங்க, இது பேக்ரவுண்டு அங்க பிஎன்ஜியா தான் தேடினேன். ஆனா ஜேபேகா மாத்தி கூகுள், ஏன்னா நான் அதை எடிட் பண்ணிடக்கூடாது. இதுதான் சோர்ஸ் ஃபைலுக்கும் அவுட்புட் ஃபைலுக்கும் வித்தியாசம். எஸ்விஜி ஃபைலா கொடுத்தீங்கன்னா அது சோர்ஸ் ஃபைல், பிஎன்ஜி ஃபைலா கொடுத்தீங்கன்னா அது சம்டைம்ஸ் எடிட்டபிள். ஜேபேகா கொடுத்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. இப்ப எப்படி புக் இருக்குன்னு நமக்கு தெரியுது. I see 2 rectangles. Rounded rectangle இருக்கு, ரெண்டு எடுக்கிறேன் நான். கொஞ்சம் சார்ஜ் வச்சிருக்கேன். அப்புறம் கண்ட்ரோல் அமைக்கி இன்னொன்னு கேட்டேன். கண்ட்ரோல் அமைக்கி இன்னொன்று, அதுக்கு கீழே இந்த ஒரு ரெக்டாங்கிள்.
யூஸ்வலா நீங்க எந்த இதுல வரைஞ்சாலும் இந்த ப்ளூ கலர்ல தான் காட்டும். இப்ப இந்த படத்தை பாருங்க. இதுக்கு கீழே இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு யூ ஷேப் இருக்கு, ரெக்டாங்கிள். எல்லாத்தையும் வரைஞ்சிட்டு நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்க. அடுத்து சின்ன ரெக்டாங்கிள், சின்ன ரெக்டாங்கிள், அதை கண்ட்ரோல் காப்பி பண்ணி இதுல இந்த யூ யூ இந்த ஒரு ஷேப்ஸ் பாருங்க, தெரியுதா? படத்துல இந்த மெரூன் கலர்ல இருக்க லைனு, இந்த கர்வ், இது வந்து கடைசியில இருக்கு. ஸோ அது மூணையும் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி குரூப் பண்றோம். கண்ட்ரோல் குரூப் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆர்டர்ல பின்னாடி போ ஆல் தி வே டு தி பேக். அடுத்து இந்த ரெக்டாங்கிள் வரும். இந்த ரெக்டாங்கிளையும் நம்ம அடுத்து பின்னாடி போ. ஒரு இதுக்கு தான் பின்னாடி போயிருக்கு. அப்ப இன்னொரு தடவை தெரியுதா? இந்த ஒரு இதுதான் மேல வந்திருக்கு, இன்னும் இந்த இது மேல வருது. ஸோ ஆர்டர் இப்ப இது ரெண்டும் முன்னாடி, இந்த ரெக்டாங்கிள் கொஞ்சம் பெருசா இருக்கு. யாரோ வந்திருக்காங்க, ஒரு செகண்ட். மேல இருக்கிற இந்த புக்கு போறதுனாலே இந்த குரூப் பண்ணோம் இல்லையா, இதோட கலர் மாறுது. அவுட்லைன் இந்த இதுக்கு அவுட்லைன் வேண்டாம், அவுட்லைன் இருந்தா சும்மா தெரியும். கலரை கலர் எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா நான் இங்க போய் மாற்றிக்கிறேன். அது படம் மாதிரியே வர வைக்கலாம். கீழே உள்ள தள்ளி இருக்கு, இது வெளியே அவுட்லைன் கொஞ்சம் திக்கா போடலாம். கொஞ்சம் சாய் நிறைய இது வந்து ப்ளே பண்றது தான். உங்களுக்கு பொறுமை வேணும். கலர் போடலாமா? கலர் மாத்தியாச்சு. இப்ப லைன்ஸ் போடணும். லைன்ஸ் எப்படி போட போறோம்?
curvy line. Curvy line. curvy line சரியா வரும். தெரிஞ்சுதான் நான் ஸ்கொயரை கிளிக் பண்ணிடுவேன். அப்படி இல்லாமல் இந்த லைனை கிளிக் பண்ணி வளைஞ்ச லைன்ஸா வேணும்னா டைப்ஸ் ஆஃப் லைன் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவு காப்பி பண்ணி எப்பவுமே அடியில இருந்து வரையணும். நம்ம ஏதாவது வரையணும் அப்படின்னா இந்த பாட்டம்ல என்ன இருக்கு அப்படி வரைஞ்சோம்னா நமக்கு குரூப் பண்றதுக்குலாம் ஈஸி. கலரை மட்டும் மாத்திடலாம். இந்த கலரே போடலாமா? ஆரஞ்சுல தான் போட்டுருக்கு. அவுட்லைனும் ஒரு பேஜ் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேஜ் என்ன தப்பு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் குரூப் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 5 பேஜ் குரூப் பண்ணிட்டேன்னா கண்ட்ரோல் பண்ணி காப்பி பண்ணிட்டு இது ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ரொட்டேட். ஹாய்க்கா ரொட்டேட். கண்ட்ரோல் சி பண்ணீங்கன்னா நீங்க செஞ்சது போயிடும். அது வந்து வேர்ட்லயே தெரியும் நமக்கு. புக் மாதிரி ஒரு வந்துருச்சா? ஓரளவு புக் மாதிரி வந்துருச்சு. என்ன மிஸ்ஸிங்? ஷேடோஸ் மிஸ்ஸிங். காப்பி குரூப் பண்ணி பேஸ்ட் பண்றோம். பண்ணிட்டு அந்த கலரை மாத்திட்டு ஆர்டர் என்ன ஒவ்வொரு லைன் பின்னாடி இதுதான் இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலுக்கும்
வித்தியாசம். ஏன்னா இல்லஸ்ட்ரேட்டருக்கு மேல லேயர் போடணும், ஒவ்வொரு பேப்பரா போட்டு பண்ணணும். காப்பி பண்ணிட்டு ஷேடோ லைன்ஸ் வரல, காப்பி வரல, லைன் எப்படி பண்ணணும் மாதிரி இருந்துச்சா? ஹலோ ஹலோ, யாருமே இல்லையா? இருந்துச்சுமா, நன்றி. மேம் அருமை மேம், சிறப்பா இருக்கு மேம். செஞ்சு போறேன் பிக்சர் இது ஆன்லைன் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. நான் செஞ்சது வெறும் ஷேப்ஸ் வச்சுதான். நீங்க எந்த படம் வரையணும்னாலும் கொஞ்சம் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஷேப்ல பண்றது, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப லிப்ரே ஆஃபீஸ்ல ட்ரா ஃபங்க்ஷன் இருக்கு, ட்ரான்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல ஒரு சர்டிபிகேட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நேற்று கலைவாணி மேடம் நீங்க கேட்டீங்கல்ல டெம்ப்ளேட் இருக்கான்னு. ஹலோ, ஆமாங்கம்மா. கேட்டீங்களா? நீங்க கேக்குறீங்களா இல்ல யாருமே அமைதியா கேக்குறேங்கம்மா. இல்ல கேக்குறோங்கம்மா. பண்ண ஹலோ, கேக்குதுங்க மேடம். கேக்குதுங்க. கொஞ்சம் பண்ண முடியுமா இந்த மாதிரி? பண்ணலாங்கம்மா. எப்பவுமே நீங்க உங்களோட செய்யலாமா? எப்பவுமே உங்களோட ஒரிஜினல் பிக்சர்ஸ் தான் போடணும். நீங்க ஒரிஜினல் பிக்சர்ஸ் போடும்போது உங்க மாணவர்களுக்கும் நீங்க ஒரிஜினல் பிக்சர்ஸ் பண்ணணும். இந்த தொழில்நுட்பத்தை உங்க மாணவர்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தா அவங்க ஆசையா கத்துக்குவாங்களா? இந்த தொழில்நுட்பத்தை எப்படி கொண்டு வந்து கத்துக் கொடுப்பீங்க யோசிங்க. இதுல சின்ன சின்ன லோகோ பண்ணலாம், சர்டிபிகேட்டுக்கு அந்த சீல் மாதிரி பண்ணலாம், நிறைய இருக்கு. இப்ப பாருங்க, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? அந்த லிப்ரே ஆஃபீஸ் ட்ரா, இதுக்கு வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கு கலைவாணி மேடம். சரிங்களா? ஆஃபீஸ் சர்டிபிகேட் டெம்ப்ளேட்னு பாத்தீங்கன்னாலே இருக்கு. ஆனா ஒரு பேசிக்கா எப்படி பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா இந்த இது நீங்க வந்து உங்களுக்குன்னு தனியா கணனி, உங்க மாணவிகளுக்குன்னு தனியா கணனிக்கு சொல்லி தரதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க தான் அவங்களுக்கு கணனியும் சொல்லி கொடுக்கணும். வச்சு பண்ணும்போது 3 வருஷம் கழிச்சு அவங்க உங்களை விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு ஓரளவு தொழில்நுட்பம் தெரியும், அத வந்து பயன்படுத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். 2வது, நேத்து சொன்ன மாதிரி அட்வர்டைசிங் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அட்வர்டைசிங் இதுல அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த பேப்பர் வந்து போர்ட்ரேட்ல இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், லேண்ட்ஸ்கேப் சர்டிபிகேட் ஷேப் வந்துருச்சா? வந்துருச்சுங்கம்மா. வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இன்சர்ட் இங்க இருக்கு, இந்த சைடுல இருக்கு, போடுறோம். பாருங்க, எல்லாத்துலயுமே போட்டோம்னா முதல்ல ப்ளூ கலர்ல தான் வருது. நமக்கு கலர் வேணும். கலர் வந்து திருப்பி அதேதான், நம்ம கூகுள் டிரால பார்த்ததுதான், பெயிண்ட்ல பார்த்ததுதான், பிக்சல் எடிட்டர்ல பார்த்ததுதான், எல்லாமே அதே தானே. எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா? அப்புறம்
கேக்குதுங்கம்மா? பார்டர் பாருங்க. பார்டர் போட்டு லைன் என்னென்ன வேணும்னு இங்க இருக்கு. கலர் வந்து நல்லா டார்க் கலர் இருக்கும். வேணும்னா இன்னொன்னு கூட போட்டோம், வெறும் கட்டம் போட்டு சும்மா பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. சர்டிஃபிகேட்ல அடுத்து போட்டோ போடுவீங்க கரெக்டா? அப்ப இன்சர்ட் இமேஜ். சர்டிஃபிகேட்டோ இன்விடேஷனோ போட்டோமா? இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். மைக்ரோசாஃப்ட்ல யாரோ நேற்று பப்ளிஷர் யூஸ் பண்றேன்னு சொன்னாங்களே, அவங்க தான் இது வந்து பப்ளிஷருக்கு ஈக்குவல். இன்சர்ட் ஏன் லாக் ஆகுது? பாக்ஸ் வந்துருச்சு. இது வந்து பவர் பாயிண்ட்ல பண்ணலாம், எதுல வேணா பண்ணலாம். சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சரிங்களா? தமிழ்ல நிறைய ஃபாண்ட் கூகுள் டாக்குமெண்ட்ல கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா கூகுள் நிறைய ஃபாண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இவ்வளவுதான். எங்கெங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுமோ நம்ம சேர்த்து போட வேண்டியதுதான். பிரிண்ட் பண்ணும்போது சேவ் பண்ணா பிடிஎஃபா வரும். சேவ் பண்ணா உங்களுக்கு டிராயிங் பாருங்க. ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் போய் பார்த்தா எல்லா படம் அதான் படம் வரைகிறதுல இருக்கு. டவுட் இருந்தா கேளுங்க. அதுல வளைவா இப்ப நீங்க போட்டிருக்கீங்க, இப்ப டிரா பண்ணீங்கல்ல, அந்த லெட்டர்ஸ் வந்து அது வளைவா கொண்டு வர முடியுமா ஒரு சென்டென்ஸ? அது இருக்குங்கய்யா. நானு அதுல வந்து அதுல அது போல நாங்க வேர்ட்ல காட்டுறேன். ஏன்னா திருப்பி அதை ஆரம்பிக்கிறது கஷ்டம். வேர்ட்ல காட்டுறேன் பாருங்க. வேர்ட்ல என்ன இருக்கும் சரிங்களா? இந்த நேரா வராம டெக்ஸ்ட் வளைஞ்சு வர்றதுக்கு தான் அந்த வேர்ட் ஆர்ட்னு நம்ம நேற்று பார்த்தோம்ல, அதுதான் வரும். இது இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஸ்டார்ட் பண்ண அதே இதுதான் அங்கேயும் இருக்கு, எல்லா இதுலயும் இருக்கும் உங்களுக்கு. நான் காட்டுறேன் பாருங்க வேர்ட் ஆர்ட்னு. அதாவது
ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம கிட்ட 10 வேலைக்காரங்க இருக்காங்க. எந்த வேலைக்காரங்களை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். சுப்பாண்டி கதை அதுதான் சொன்னேன். இது போட்டேன் பாத்தீங்களா? பொன்னி மேடம் பாத்தீங்களா? அந்த சுப்பாண்டி கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? பொன்னி மேடம் இல்ல. பொன்னி மேம் இல்லன்னு நினைக்கிறேன் மேம். அதுதான் நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்தீங்களா? போட்டிருந்தேன். அந்த மாதிரிதான் கம்ப்யூட்டர். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் காமிக்கும். இங்க பாத்தீங்க இல்லையா? வேர்ட் ஆர்ட்னு இருக்குல்ல, தெரியுதா? ஸ்கிரீன் தெரியலங்கம்மா. தெரியலங்க மேடம். ஸ்கிரீன் தெரியல. ஒரே ஒரு நிமிஷம். வேர்ட் ஆர்ட் தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்கம்மா. சோ நீங்க அங்க போய் மாத்திக்கலாம். உங்க வேர்ட் ஆர்ட்டை எப்படி வேணுமா மாத்திக்கலாம். குயிக் ஸ்டைல்ஸ் இங்க பாருங்க இப்படி இருக்கு. வேர்ட் ஆர்ட்ல ரொட்டேஷன் தெரியுதா? தெரியுதுங்களாயா? வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரிலாம் தெரியுதுங்க. இதேதான் எல்லா இதுலயும் இருக்கும் பாருங்க. நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கும் போது நீ காட்டாதுன்னு என்னை திட்டுவாங்க. வை எனக்கு வம்புக்குன்னே தெரியுதா? பாத்தீங்களா? வளைஞ்சிருக்கு பாத்தீங்களாயா? தெரியுதா? வளைஞ்சிருக்குது. ஸோ இந்த வேர்ட் ஆர்ட் மாதிரி தான் எல்லா இதுலயுமே இருக்கும். ஒன்னொன்னா ஒரு சென்டென்ஸ் போட்டீங்கன்னா அந்த மாதிரி அது வளையும். சரிங்களா? இது எல்லா இதுலயுமே வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? மேம் பவர் பாயிண்ட்ல வந்து வேர்ட் ஆர்ட் வேற மாதிரில மேம் இருக்கு. என்னங்க? பவர் பாயிண்ட்ல வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணோம்னா அது இந்த மாதிரி வளையாதே. நீங்க வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணும்போது வேர்ட்ல யூஸ் பண்ணி காப்பி பண்ணணுமா மேம்? இல்ல அதெல்லாம் தலையை சுத்தி மூக்க தொடுற வேலைங்க. வேர்ட் ஆர்ட் அம்மா இங்க பாத்தீங்களா? டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு வருதா? ஓகே மேம். ஓகே. இங்க பார்க்கணும் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ். ஓகே. ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஓகே. நீங்க இந்த ஏரியா பார்த்திருக்க மாட்டீங்க. இதுல பார்க்கல. டெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்க்கல நான். இந்த இடத்துல பார்த்திருக்க மாட்டீங்க. நான் ஒரு டெக்ஸ்ட எழுதிட்டு கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதை கூட மாத்தலாம். அதாவது அவசரத்துக்கு செய்யறதுக்கு இது ரொம்ப ஈஸி. இதுக்கு அடுத்தபடியா தான் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வரைகிறது அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கும் இலவசமா நிறைய மென்பொருட்கள் இருக்கு. அதை வச்சு பண்ணலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இன்னைக்கு சீக்கிரமா வகுப்பு முடிஞ்சிருச்சு. நேத்து இதுல ஏதாவது இருக்குதா? நாளைக்கு வீட்டு பாடம் என்ன? நேத்து யார் யார் ஏதாவது பண்ணீங்க கிளாஸ் ஒர்க்கு?
எத்தனை பேரால மூடுல போக முடிஞ்சது? ஹலோ மூடுல ஏற்கனவே ஓபன் பண்ணிருக்கோம் மேம். மூடுல போயிட்டீங்களா? சொல்லுங்க சிவகுமார் சார். மூடுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நான் பாக்குறேங்க, நாளைக்கு பாக்குறேங்க. மூடுல இன்னைக்கு சார் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டிருக்காரு. நீங்க அதெல்லாம் போய் பாருங்க. யார் யார் வந்து சேரலன்னு பார்க்கலாம். நான் நாளைக்கு காமிக்கிறேன். மாசம் இந்த மாதிரி மூடுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நான் பாக்குறேங்க, நீங்க உள்ள வந்திருக்கீங்களான்னு. நானும் மூடுல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே மேம், நன்றி மேம். ஓமனா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேம். ஆமா மேம், மூடுல என்ன சொன்னீங்க? நான் பார்த்து சொல்றேங்க. நான் பார்த்து சொல்றேங்க. சரிங்க மேம். சரிங்க மேம். சரிங்க மேம். சரி ஆயிடுச்சு. நாளைக்கு வீட்டு பாடம் என்னன்னா, நாளைக்கு நம்ம பவர் பாயிண்ட் பத்தி பார்க்க போறோம். அதனால நான் வந்து முதல்ல சொல்லி தர மாட்டேன். நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பவர் பாயிண்ட் கொண்டு வரீங்க. நீங்க போன்ல ஷேர் பண்றீங்களோ இல்ல உங்க கணினியில ஷேர் பண்றீங்களோ அது வந்து உங்களோட விருப்பம், உங்களோட. ஆனா உங்க பவர் பாயிண்ட்ல 2 பகுதியா எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். ஒண்ணு, உங்க வகுப்பறையில இன்னைக்கு 2 நாள் கத்துக்கிற தொழில்நுட்பத்தையும் பவர் பாயிண்ட் எப்படி மாணவர்கள் தொழில்நுட்பத்தை கொண்டு போக போறீங்க. ஒண்ணு. 2வது, உங்க பாடங்கள்ல ஏதாவது ஒண்ணு ஒரு சிறு கூறு நேத்து இன்னைக்கும் நம்ம கத்துக்கிறத வச்சு நாளைக்கு காட்டலாம். சரிங்களா? நாளைக்கு உங்க பவர் பாயிண்ட் வச்சுதான் நான் பவர் பாயிண்ட் சொல்லி தர போறேன். சரிங்களா? ஒண்ணு. 2வது, இந்த மாதிரி ஒரு 8 மாசம் இல்ல 2வது இருக்கு குழு. மாசத்துல முதல் வாரத்துல ஒரு குழு, கடைசி வாரத்துல ஒரு குழு, கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு பாடங்கள் கொடுத்து இதுக்கு அடுத்த நிலைக்கு போனோம். இப்ப படம் வரையது கொஞ்சம் மேடம் இன்னும் எப்படி மேடம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பவர் பாயிண்ட் இன்னும் என்ன பண்ணலாம், ஒரு HTML பேஜ் எப்படி பண்றது, EPUB எப்படி பண்றது, இதெல்லாம் கத்துக்கணும். அதாவது கூகுள்லயும் சரி லிப்ரே ஆஃபீஸ்லயும் சீக்கிரமா EPUB சேவ் பண்ண முடியும். ஆனா அதுக்குன்னு ஒரு சில அத்தியாவசிய கூறுகள் இருக்கு. அந்த அத்தியாவசிய கூறுகள்லாம் நீங்க கத்துக்கணும். அந்த புத்தகத்தை உங்க பாட புத்தகம் உங்க மாணவர்களுக்கு நீங்க அதை எப்படி படிக்க கொடுக்கறது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாசம் ஒண்ணு வைக்கலான்னு இருக்கேன். ஒரு 6-7 மாசம் நம்ம கலந்து சேர்ந்தோம்னா இணையத்திலேயே ஒரு மாநாடு வச்சுக்கலாம். கல்லூரி முதல்வர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க எந்த அளவு பயனடைஞ்சிருக்கீங்க, எந்த அளவு பயன்படுத்துறீங்க, எந்த அளவு மாணவர்கள் பயனடைய போறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம ஒரு மாநாடு வைக்கலான்னு இருக்கிறேன். நாளைக்கோட முடியுது. தொடர்ந்து இதுல சேர்ந்து பயணிப்போம்னா சொல்லுங்க, கண்டிப்பா செய்யலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தொடர்ந்து பயணி வணக்கம். இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரோம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நான் சொல்லி தருவேன். மாணவர்கள் இல்லாம வகுப்பறை இருக்காது இல்லையா? கண்டிப்பாமா கண்டிப்பாமா. அம்மா கணினில சாட் கண்டிப்பா வரோம் மேடம். அம்மா என்னங்க கணினில சாட் பண்ணும்போது ஆங்கிலம் தான் வருது, தமிழ்ல வரலம்மா. அது எப்படிமா மாத்துறது? இப்ப தெரியும், நீங்க கணினி திரையை காமிச்சாதாங்க எனக்கு தெரியும். ஒரு சில இடத்துல கணினி வந்து மாத்த காட்டுறீங்களா? எப்படிமா காட்டணும்? அது வந்து கணினில பிரசன்ட் வருதுமா, அது பண்ணணுமாமா? எப்படிமா? நிறுத்திடுறேன், என்னோட நிறுத்திடுறேன்.
நிறுத்திட்டு நான் எதுமா டச் பண்ணணும்? பிரசன்ட் நவ் இருக்குது, அது டச் பண்ணணும். அழுத்துங்க. அதுல என்ன வருது? மேல 3 இது வருது. ஆமா, யுவர் என்டர் ஸ்கிரீன் வருது, எ விண்டோ, குரோம் டேப்னு வருது. நமக்குங்க. ஓகேமா. என்ன அந்த என்டையர் ஸ்கிரீன் வந்தோன்னா ஒரு விண்டோ வருதா? வருதுமா. அதுல கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா ஷேரிங் வந்துருதுமா. அவ்வளவுதான். ஷேரிங் வந்துருச்சாமா? ஷேர் அமுக்கணும். வந்துருச்சு ஷேரிங். வந்துருச்சாமா? சரிங்கம்மா. என்ன என்ன காமிங்க, எனக்கு புரியல. இல்லம்மா, எனக்கு வந்து டைப் பண்ணும்போது ஆங்கிலம் தான்மா வருது. என்னுடைய சிஸ்டத்துல பாமினி இருக்குது. இல்ல, உங்க சாட் அமுக்குங்க. அந்த மேல நீங்க சாட் பண்ணுவீங்களா, அத அமுக்குங்க. மேல போங்க. மேல சாட் பண்றது இந்த இடத்துல. மேல ஒரு கோடா தெரியுது பாருங்க, பேசுற மாதிரி. எங்க இருக்கு உங்க மவுஸ்? வந்துட்டீங்க. தமிழ்ல அடிக்கணும்னா நீங்க ஒரு குறியில வச்சிருக்கணுங்கய்யா. ஆமா, அந்த 2 ஒருங்குறி இல்லையா, அதனால தமிழ்ல வராது. இப்ப நிறைய பேர் தமிழ்ல அடிச்சிருக்காங்க. கவிதா, காளிதாஸ் என்ன பண்ணணும்? நீங்க எப்படி தமிழ்ல சரிங்கன்னு சொல்லுங்க சத்யா மேடத்துக்கு. அம்மா, இதுல சிஸ்டத்துல நீங்க சொல்றது கேட்கலங்க கவிதா மேடம். சத்யா மேடம், நீங்க பிரசன்ட் பண்றது நிறுத்திடுங்க. ஸ்டாப் பிரசன்டிங் அழுத்துங்க. அமைக்கிட்டேம்மா. சொல்லுங்க கவிதா காளிதாஸ் மேடம். அம்மா, இங்க எப்படி நீங்க தமிழ்ல எப்படி டைப் அடிப்பேன்னு கேக்குறீங்களாமா? இங்க கொஞ்சம் சரியா கேட்கலாமா? அதான் சொல்லுங்க. நாங்க யூனிகோட் ஃபாண்ட்ல Alt 4 போட்டுட்டு தமிழ் அப்படி டைப் அடிச்சுவேமா. யூனிகோட் வேணும் இல்லைங்களா? சத்யா மேடம், உங்க கணினியில நீங்க யூனிகோட் நிறுவல, அதனாலதான் உங்களால பண்ண முடியும். அப்படிங்கம்மா. சரிங்களா? நேத்து செஞ்சீங்கன்னா வந்துடும். சரிங்கம்மா. வேற எந்த இதுமே வராதாம்மா இங்க? அப்படிங்களாம்மா. சரிங்கம்மா. அது வந்து நான் டவுன்லோட் பண்ணி யூனிகோட் டவுன்லோட் பண்ணி பண்ணணுமாம்மா? ஆமா, நேத்து சொன்னோம் இல்லையா 2 இது. பண்றாங்க. இங்கிட்டு போறேன் அங்கிட்டு போறேன், ஒண்ணுமே கேட்கல. எனக்கு இன்னும் கொஞ்சம் யார் இது? ஹலோ அம்மா, என்னுடைய மைக் தாமா தெரியாம ஆன் ஆயிடுச்சு. அந்த சப்தம் சரியா கேட்கல எனக்கு. கேக்குதுங்களா? இப்ப நல்லா கேக்குதுமா. நான் வீட்டுல போட்டுறேன். சரி, மன்னிக்கணுமா. அதாவது இன்னைக்கும் எல்லாரும் அலைபேசி தான் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கணனி 2-3 பேர் தான் கொண்டு வந்திருக்கீங்க. அம்மா சத்யாமா, அந்த 2 மென்பொருள் சொன்னாங்க. வகுப்புல சொன்னது வந்து NHM ரைட்டர் சொன்னாங்க. நான் சொன்னது வந்து ஈக்கலப்பை சொன்னேன். சரிங்கம்மா. நீங்க தரவிறக்கம். சரிங்கம்மா. அப்பதான் இணைய பக்கத்துல நேரா பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாதுங்க. சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்கம்மா. இன்னைக்கு இப்பவுமே நான் பதிவு பண்ணி டவுன்லோட் பண்ணிடுறேம்மா. டவுன்லோட் பண்ணி அது உள்ள டவுன்லோட் பண்ணிட்டாலே இங்க டைப் பண்ண முடியும் என்னம்மா? டவுன்லோட் பண்ணிட்டு எது டவுன்லோட் பண்றீங்கன்னு பார்த்து அது கரெக்டா பார்த்து பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இது பண்ணணும். கொஞ்சம் நீங்க எது பண்றீங்கன்னு பார்த்துட்டு பண்ணணும். சரிங்களா? ஏதாவது டவுட் வேணும்னா எனக்கு வந்து ஈக்கலப்பை தான் தெரியும். நான் NHM ரைட்டர் யூஸ் பண்ணது இல்லை. அதனால NHM ரைட்டர் பத்தி கேட்கறதா இருந்தா நம்ம வகுப்புல இருக்கிற மத்த ஆசிரியருக்கு குழுவுல கேளுங்க. சரிங்களா? சரிங்கம்மா. 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 நன்றிம்மா. நன்றி. நடத்தின பாடத்துல யாருக்காவது டவுட்? நேத்து நடத்தின பாடத்துல ஏதாவது டவுட் இருக்குங்களா?
இல்ல நாளைக்கு அம்மா கொடுத்துட்டு வணக்கம்மா, செந்தில்குமரன். சொல்லுங்கய்யா. அம்மா அந்த லிப்ரே ஆஃபீஸ் வந்து நேற்று நீ சொன்ன பிறகு சர்ச் பண்ணி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கம்மா. இப்போ அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பெயிண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த கலர் வந்து இல்லைங்க. கொஞ்சம் காமிங்க, உங்க திரை காமிங்க. நான் இதுல மொபைல்ல வந்திருக்கேங்கம்மா. அது இதுல இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்கன்னு தெரியாம நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணுங்க, பிரிண்ட் ஸ்கிரீன் எடுங்க. இன்னொன்னு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்ஸ்அப்ல டெஸ்க்டாப்ல இருக்கும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாரும் உங்க டெஸ்க்டாப்ல வாட்ஸ்அப் போடுங்க. நீங்க பிரிண்ட் ஸ்கிரீன் எடுத்து மின்னஞ்சல் அனுப்பி விடுங்க, என்னன்னு பாக்குறேன். சரிங்களா? சரிங்க. சரி. tamilunlimited@gmail.com இருக்குல்ல, வந்திருக்கும் உங்களுக்கு மின்னஞ்சல் எல்லாம் வந்திருக்கும்ல. இருக்குங்கம்மா. அதுக்கு அனுப்புங்க, பண்ணலாம். என்ன கேக்குறீங்கன்னு தெரியாம நான் ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல. வேற ஏதாவது ஹெல்ப் இருக்குங்களா? கேட்கணுமா? இல்ல, நன்றிம்மா, நன்றி. எல்லாரும் ஒரு அலைபேசி, ஒரு கணனி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எத்தனை பேர் கூடவே செஞ்சீங்க? நான் பண்ணேன் மேம். நல்லா இருந்துச்சா மேடம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததுல. உங்க வகுப்புல ஒரு இது மேம், இந்த நான் டெஸ்க்டாப் மேடம் நீங்க பேசுறதே கேட்கல. அம்மா இப்ப கேக்குதா மேம்? இல்ல கேட்கல. இப்ப மேம் ஓரளவு கேக்குது, சொல்லுங்க. டெஸ்க்டாப்ல மேம் விண்டோஸ் 7 தான் இருக்கு. சரி. அதுல வந்து டிரா அப்படின்ற ஆப்ஷன் இல்ல மேம். ஆமா, விண்டோஸ் 7ல இல்ல. 7ல இல்ல, விண்டோஸ் 10ல தான் இருந்தா அந்த டச் பேட் வந்திருக்கனால அந்த பேனா வச்சு வரையலாம். இப்ப என்னோட கணனில எல்லாம் அந்த மாதிரி வரையலாம். என்னோட லேப்டாப்ல இருக்கு மேம். ஆனா இப்ப லேப்டாப் இல்ல என்கிட்ட, அம்மாவுக்கு இருக்கு. அதனால டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணி விண்டோஸ் 10ல அந்த டிரா ஃபீச்சர்ஸ் இருக்கு. மேடம் இன்னொருத்தங்க யாரோ கேள்வி கேட்டீங்க. சந்தேகங்கள் இருந்தா கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேட்கறதுக்கு பயந்துட்டு இருக்கவங்களுக்கும் அந்த விளக்கம் போய் சேரும். அதுக்குதான் கேக்குறேன் நானு. வேற யாரோ நேத்து சொன்னீங்கல்ல மேம், நம்ம பிடிஎஃப் மாத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாசிலா தேவி மேடம் கேட்டாங்க. நான் அவங்க வந்து திரும்ப ஆன்லைன்ல வந்து அதை வேர்டா கன்வெர்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டாங்களா மேம்? அது ஆக்சுவலா வந்து மேடம் தமிழ்ல இருக்குது இங்கிலீஷ்ல பண்ண முடியும். நான் காட்டுறேன் பாருங்க. அது நம்ம ஃபைல் தான் காமிக்கிறதுக்கு ஏதோ பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. இல்ல, அது உள்ளே ப்ரோக்ராம் ஆயிருக்கும். நான் அது வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து அந்த மெட்டா டேட்டா போடுறது மாறுது. சோ நான் அது பார்த்துட்டு உங்களுக்கு வரிசையா சொல்றேன். தமிழ்ல வந்து இன்னும் ஒழுங்கா பிடிஎஃப்ல இருந்து வேர்டா மாத்த முடியாதுங்க. ஏன்னா யாருமே ஒருங்குறி பயன்படுத்தினது இல்ல. நீங்க எல்லாருமே இது பண்றீங்க. ரெண்டாவது ஒருங்குறியுமே அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கம்ப்யூட்டருக்கு கன்வெர்ட் பண்ண தெரியல அதுக்கு. அதனால நிறைய சிக்கல் இருக்கு. அதனால இப்போதைக்கு கவலைப்படாம பிடிஎஃபா மாத்தலாம். அதுக்கு சீக்கிரமே மாறிடும். ஆனா நம்ம அதுக்குள்ள ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் டாக்குமெண்டா இருந்தா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி யாரும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, யாரும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது போட்டுடலாம். அடுத்து வேற ஏதாவது கேள்வி இல்லைன்னா கிளம்பலாமா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. நான் நாகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பவர் பாயிண்ட்ல டிரா இதெல்லாம் வரைஞ்சு காமிச்சீங்கன்னா அந்த இது லைப்ரரி ஆஃபீஸ் கிரியேட் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். படம் வரைஞ்சு காமிச்சது வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு. லிப்ரே ஆஃபீஸ்ல இருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. நான் அது பார்த்ததே இல்லை. லிப்ரே ஆஃபீஸ் டிரால வந்து பேனா வச்சு வரைய முடியாதுன்னு நினைக்கிறேங்க. வெறும் அந்த ஷேப்ஸ் தான் வருது. பேனா வச்சு வரைகிறது இன்னும் வரல. பேனா வச்சு வரைகிறது வரல. அது வந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல. மைக்ரோசாஃப்டும் ஆப்பிளும் தான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தோட வேலை பார்க்குற பேனா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? மொபைல் ஆப்ல நிறைய குட்டி குட்டி ஆப் இருக்கும் நீங்க வரைகிற மாதிரி. அது வேணா போய் நீங்க பாருங்க. பிளே ஸ்டோர்ல பாருங்க.
தெரியும். உங்க கைய வச்சே கூட வரையலாம். சரி. அந்த மாதிரி. வேற ஏதாவது இருக்குங்களா? கேள்விகள், பதில்கள், சந்தேகங்கள்? வகுப்பு முடிச்சுக்கலாங்களா? இன்னைக்கு சீக்கிரமாவே வகுப்பு முடிச்சுக்கலாம். எதுவும் கேள்வி இல்லையா? அம்மா சொல்லுங்க மேம். நான் நாளைய வீட்டு பாடத்தை பத்தி இன்னொரு முறை சொல்லிருங்களேன். பவர் பாயிண்ட்ல பவர் பாயிண்ட் பண்றீங்க. முதல் பகுதியில வந்து உங்க வகுப்புல நீங்க கத்துக்கிட்ட இந்த 7 நாள் வந்தீங்களா எனக்கு தெரியல. 7 நாள் வந்தேன். வந்தீங்க. இப்ப கத்துக்கிட்ட இத்தனை தொழில்நுட்பத்தை உங்க வகுப்புல எப்படி பயன்படுத்த போறீங்க? ஒண்ணு. சரிங்க. 2வது உங்க மாணவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை எப்படி சொல்லித் தர போறீங்க? 2வது. சரிங்க. 3வது இன்னைக்கு 2 நாள் கத்துக்கிட்டதை வச்சு உங்க பாடத்திட்டத்துல ஏதாவது ஒரு சிறு பகுதியை வகுப்புல எப்படி சொல்லி தர போறீங்கன்னு ஒரு சாம்பிள். சரிங்களா? சரிங்க. அது காமிச்சீங்கன்னா உங்க பவர் பாயிண்ட நான் காட்ட சொல்வேன். அதுல என்ன தப்பு இருக்கு, அதுல என்ன பண்ணலாம்னு தான் ஒவ்வொரு பொருளையா காட்ட போறேன். சரிங்க. நாளைக்கு ஃபுல்லா பவர் பாயிண்ட் தான். சரிங்களா? சரிங்க. உங்க எல்லாருக்கும் பவர் பாயிண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்ல, பவர் பாயிண்ட் ஸ்கில். ஆமாங்க. 7 நாள் வீட்டு பாடத்துலயும் பண்ணியிருக்கோங்க. பண்ணிருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்ல. கண்டிப்பா. சரிங்களா? அனிமேஷன்லாம் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஸ்கிராட்ச் பண்ணங்க. இல்ல பவர் பாயிண்ட்ல அனிமேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க. மாஸ்டர் ஸ்லைட்ஸ் கத்துக்கலாம். சோ உங்க பவர் பாயிண்ட் வச்சு தான் நான் சொல்லி தர போறேன். சரிங்க. நாளைக்கு என்ன இதுல காமிச்சிடுங்க. சரிங்க. வகுப்பு முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க. சங்கீதா பொண்ணுத்துறை மேடம். சொல்லுங்க மேடம். கவிதா காளிதாஸ் மேடம். சொல்லுங்க மேடம். ஏதாவது கேள்வி இருக்கா? அம்மா விண்டோஸ் எக்ஸ்பி தான் மேம் என்னோட ஒரு சிஸ்டத்துல இருக்கு. அந்த வெர்ஷனுக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்னமா? எது இந்த வாய்ப்பே இல்ல? இப்ப நீங்க சிஸ்டத்துல இருக்கீங்களா? ஆமா, நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. இப்ப விண்டோஸ் எக்ஸ்பி என்னோட பழைய வெர்ஷன். சரிங்க. பேசுறதுக்கு இருக்குல்ல, நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. விண்டோஸ் பேனா வச்சு வரையறது மட்டும்தான் இல்ல, முடியாதுமா. அது மட்டும்தான் முடியாது. ஆனா அத வச்சுதான் வரையணும்னு இல்ல. பேனா வச்சு வரையறது வந்து அதுக்கு ஒரு தனியா ஒரு டேப்லெட் வாங்கணும். இல்லாட்டி அந்த தொடுதிரைய வச்சு இருக்க மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். டச் பேட் மாதிரி வாங்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த டிரா ஃபங்க்ஷன் பயன்படும். நீங்க வந்து 3வது வாரத்துல ஒரு வகுப்பு வரும். அந்த வகுப்பு வந்து இந்த பேனா பென்சில் எல்லாம் தேவையே இல்லை. இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சே நீங்க பண்ணலாம். நிறைய இந்த தண்ணியே விண்டோஸ் 7 இல்ல விண்டோஸ் 10 ஏத்துறதுக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்மா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கு. விண்டோஸ் 10 ஏத்தணும். ஏன்னா விண்டோஸ் 10 ஏத்திரணும் நம்ம. ஆமா, ஏன்னா அவங்க வந்து மத்ததுக்கெல்லாம் செக்யூரிட்டி பண்றதை விட்டுட்டாங்க. அப்ப மத்த ஹேக் பண்றதுக்கு இதா இருக்கும். அதனால விண்டோஸ் 10 போயிருங்க. விண்டோஸ் 10 போயிட்டு அப்புறம் நீங்க பண்ணலாம். இல்ல யாருக்கிட்டையாவது கேட்டு ஓபன் சோர்ஸ்லயே கம்ப்யூட்டர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அதுல உங்களுக்கு காசே செலவாகாது. ஆனா அதுக்கு வந்து ஓபன் சோர்ஸ்ல வேலை பாக்குற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள கேட்கணும். நம்ம குழுல ஒரு ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காரு. யூஸ் பண்றதுல
மேக்கும் யூஸ் பண்றது இல்ல. ஃபுல்லா அந்த லிப்ரே இது என்ன உபுண்டு இல்லாட்டி அந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்றாரு. அது ஃப்ரீயா போட்டு கம்ப்யூட்டர்ல. அது போட்டுனாலும் உங்களுக்கு வேலை பார்க்கும். சரிங்களா? ஆமா, ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பா வேகமா விண்டோ 10 வந்துருவேம்மா. சரிங்க, நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. வேறங்க? சரி, நாளைக்கு பார்க்கலாமா? சாட்ல எதுவும் கேள்வி இல்ல. நன்றிங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி மேடம். நாளைக்கு பாப்போம் மேடம். நன்றி மேடம். ரெக்கார்டிங்க முடிச்சிடுறேன். நன்றி மேடம்.